Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழா கோலாகலமாக நடைபெற்றது. பிரதமர் மோடி முன்னிலையில் பாலராமரின் கண் திறக்கப்பட்டது. அதை பற்றிய ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. வண்ண மலர் மாலை தோரணம் பக்தர்களை வரவேற்க எங்கும் அவர்கள் இசைத்த ராமகீர்த்தனை முழங்க விழாக்கோலம் பூண்டிருந்த அயோத்தி மாநகரில் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை கோலாகலமாக நடைபெற்றது. பிராண பிரதிஷ்டை விழாவிற்காக கடுமையாக விரதம் இருந்த பிரதமர் மோடி காலை 11:30 மணி அளவில் ராமர் கோயிலுக்கு வந்தார். பட்டாடைகள் பாரம்பரிய முறைப்படி அணிந்து வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவிலில் கருவறைக்குள் பிரதமர் மோடி, RSS தலைவர் மோகன் பகவத், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அங்கு ஆச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பிரதமர் மோடி முன்னிலையில் பாலராமரின் கண் திறக்கப்பட்டது. பாலராமர் திருமேனியையும் திருவாச்சியையும் வண்ண மலர்கள் அலங்கரிக்க சொர்ணங்களில் ஜொலித்தார் பாலராமர். கோயில் அர்ச்சகர் வழிகாட்டுதலில் பூஜைகளை செய்த பிரதமர் மோடி நீண்ட நேரம் மனம் உருகி தரிசனம் செய்தார். ராமர் பாதத்தை தொட்டு வணங்கியதுடன் துளசி மற்றும் மலர்களை தூவி வழிபட்டார் பிரதமர் மோடி. சிறப்பு பூஜைகள் செய்து தீப ஆராதனையும் காட்டினார். விழாவில் ஆன்மீக பெரியவர்கள், முன்னாள் பிரதமர் தேவகவுடா, ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். தொழிலதிபர் முகேஷ் அம்பானி, சச்சின் டெண்டுல்கர், நடிகர் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், கங்கனா ரணாவத், சிரஞ்சீவி, ராம்சரண், அபிஷேக் பச்சன், ரன்பீர் கபூர், ஆலியா பட், கட்ரினா கைஃப் உள்ளிட்ட ஏராளமான திரைப்பிரபலங்கள் பங்கேற்றனர். பிராண பிரதிஷ்டை சடங்குகள் நிறைவடைந்ததும் வெளியே விழா மேடைக்கு வந்தார் பிரதமர் மோடி. அவருக்கு வெள்ளியால் செய்யப்பட்ட ராமர் கோவில் மாதிரியை பரிசாக வழங்கினார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். ராம் ஜன்மபூமி मंदिर के चांदी के 2 बड़े मॉडल हैं. தீர்த்தம் பெற்றுக்கொண்டு விரதத்தை முடித்துக் கொண்டார். விழாவில் பேசிய பிரதமர் மோடி, ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டுமொத்த நாடும் தீபாவளி போல் கொண்டாடுகிறது என பெருமிதம் தெரிவித்தார். பல நூற்றாண்டு காத்திருப்புக்கு பிறகு பகவான் ராமர் வந்துவிட்டார். இப்போது ராமர் சிறிய குடிசையில் அல்ல, மிக பிரம்மாண்ட கோவிலில் இருக்கிறார். இந்த பணி நடக்க இத்தனை காலம் பிடித்ததற்கு ராமரிடம் மன்னிப்பு கோருகிறேன். நிச்சயம் அவர் நம்மை மன்னிப்பார். இந்த தருணம் மிகவும் புனிதமானது, தெய்வீகமானது. ராமர் கோவில் இந்தியாவின் அடையாளம் மற்றும் ஒற்றுமைக்கு சான்று. இந்தியாவில் புதிய சகாப்தம் நம்பிக்கை பிறந்துவிட்டது. ராமர் அனைவருக்குமானவர். இப்போது சரியான பாதையை நோக்கி காலச்சக்கரம் சுழலத் தொடங்கிவிட்டது. தேசத்தை நிர்மாணிக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம். அயோத்தியில் சிவனை வழிபட்ட பிரதமர் மோடி ராமர் கோவில் வளாகத்தில் உள்ள ஜடாயு சிலைக்கும், ராமர் கோவிலில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது மலர்களை தூவி மரியாதை செய்தார். குபெர்தில்லாவில் ஜடாயு சிலையையும் திறந்து வைத்தார். ராமர் கோவில் விழாவையொட்டி அயோத்தி நகரம் முழுவதும் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டியது. செந்நிற கற்களால் கட்டப்பட்ட கோவில் வண்ண மலர்களில் ஜொலித்தது. மாலையில் விளக்கொலியில் மின்னியது. சரையு நதிக்கரையில் ராமநாமம் லகிக்கச் செய்ய பிரம்மாண்ட ஆரத்தியும் நடைபெற்றது. இரவில் வானவேடிக்கை வானில் வர்ணஜாலம் செய்ய கோவிலில் சிறப்பு ஆரத்தியோடு பாலராமரை பக்தர்கள் தரிசனம் செய்ய ராம கீர்த்தனையோடு அயோத்தியை விழாக்கோலம் பூண்டது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.